ராதாபுரம் பகுதியில் கஞ்சிப்பாறை அணைக்கட்டு திட்டத்துக்கு வனத்துறையினுடைய அனுமதி பெறாமலேயே டெண்டர் விடப்பட்டதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்னா, நம்மளுடைய தமிழகத்தினுடைய சபாநாயகர் நாளைக்கு காலையில், அதாவது மார்ச் 5ஆம் தேதி 10 மணிக்கு இந்த கஞ்சிப்பாறை அணைக்கட்டினுடைய திட்டத்தை அடிக்கல் நாட்டு விழா நடத்தி தொடங்கி வைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங் துறை பல சிஏஜி அறிக்கையில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தமிழகத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளினுடைய என்ஓசி வாங்காமல் இந்த மாதிரி டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறதுனால பல பிரச்சனைகளை சந்திக்குது, மக்களுடைய வரிப்பணம் நிறைய வீணாக போகுது அப்படின்னு. இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் திட்டங்களை முடிக்காமல் போகிறது, ஒரு பாதி கட்டமைப்பு பண்ணிவிட்டு அதை பாதியில் கிடப்பில் போட்டுட்டு போகிறது, டிலே ஆகிறது, காஸ்ட் எஸ்கலேட் ஆகிறது. இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா, இப்போ இந்த பகுதியிலேயே நம்பியார் கர்மேனியார் தாமிரபரணி திட்டம் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். அதையும் மீறி தேர்தல் வருதுங்கிறதுக்காக, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மக்களோட வரிப்பணத்தையும் வீணாக்கி இந்த மக்களுக்கு அடிப்படை தேவையான இந்த தண்ணியில் போய் விளையாடிட்டு இருக்கிறீங்களே. அரசியல் உங்களுக்கு வேணால் தொழிலாக இருக்கலாம், ஆனால் இந்த கஞ்சிப்பாறை அணைக்கட்டு அனும நதி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான உயிர்நாடி. பல ஆண்டுகளாக இதுக்காக அந்த சீரமைப்பு பணிக்காகவே கேட்டு ஓஞ்சு போயிட்டாங்க. இப்போ மேம்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த வனத்துறையினுடைய அப்ரூவல் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு கீழ்மட்ட கால்வாயில் போய் இந்த வேலையை நீங்கள் தொடங்குறதன் மூலமாக ஒரு வேளை இந்த நம்பியார் கர்மேனியார் தாமிரபரணி திட்டம் மாதிரியே இதுவும் கிடப்பில் போடப்பட்டுட்டா இதுக்கு யார் பொறுப்பு? இந்த அடிக்கல் நாட்டுறது, விழா நடத்துறது, இதிலெல்லாம் காட்டுற ஆர்வத்தை இந்த வனத்துறையிட்ட போய் என்ஓசி வாங்குறதுலையும் இந்த ஆர்வத்தை காட்டினா நல்லது.